இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1-12 மற்றும் 14-16 முடிய. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார். அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்தினின்று, அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறிவிக்கப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமா? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 57 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நாடுகள் மீது படையெடுத்து சென்று அவற்றை தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருந்தவர் ரோமையை ஆண்ட ஜூலியஸ் சீசர். இவர் நாடுகளை கைப்பற்ற செல்லும்போது ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான திட்டத்தை வகுத்து செயல்படுவார். ஒரு முறை இவர் இங்கிலாந்தின் மீது படையெடுப்பதற்காக தன் நாட்டு வீரர்களோடு அந்நாட்டின் கடற்கரையில் கப்பலில் போய் இறங்கினார். இவர் கரையில் இறங்கியதும் தன்னுடைய அதிகாரிகளிடம் பயணத்திற்கு பயன்படுத்திய கப்பல்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துங்கள் என்று சொன்னார். இதை பார்த்துவிட்டு ஜூலியஸ் சீசருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு சில அதிகாரிகள், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று இவரிடம் கேட்டதற்கு, கப்பல்களை தீயிட்டு கொளுத்தாவிட்டால் தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது என்று வீரர்கள் பின்வாங்கக்கூடும், அவர்கள் தப்பித்து ஓடிவிடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அதனால்தான் கப்பல்களை தீயிட்டு கொளுத்த சொன்னேன் என்று தைரியமாக பதில் சொன்னார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலியஸ் சீசரை பொறுத்தவரையில் தன்னுடைய வீரர்கள் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க கூடாது என்பதே ஆகும். வீரர்களே பின்வாங்க கூடாது என்றால் இயேசுவை பின்தொடர்பவர்கள் பின்வாங்கலாமா? இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை இயேசுவின் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கலிலேயாவில் தன்னுடைய பணிகளை முடித்துக்கொண்டு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்த இயேசுவை பலரும் பின்தொடர விரும்பினார்கள். அவர்களில் ஒருவர் இயேசுவிடம், நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்கிறார். இயேசு அவரிடம் தன்னை பின்தொடர்வதில் இருக்கும் துன்பங்களையும் சவால்களையும் பற்றி சொல்கின்ற போது அவர் இயேசுவை பின்தொடர்வதை விட்டுவிடுகிறார். இன்னொருவரிடம், இயேசுவே என்னை பின்பற்றி வா என்று சொல்கிற போது அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்கிறார். இவருக்கு தன்னுடைய குடும்பமே பெரிதாகப்பட்டது. அது தவிர இஸ்ரவேலின் இறந்தோரை அடக்கம் செய்ய ஆள்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும்
இவர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் தராமல் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை பின்தொடராமல் போகிறார். மூன்றாவது மனிதர் இயேசுவிடம், என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்கிறார். இவர் வீட்டுக்கு சென்றால் மனது மாறிவிடலாம் என்பதால் இயேசு அவரிடம், கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்கிறார். இயேசுவை பொறுத்தளவில் தன்னை பின்தொடர்பவர் வேறு யாருக்கும் அல்ல, தனக்கு மட்டுமே முன்னுரிமை தர வேண்டும், முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பல்வேறு துன்பங்கள் நடுவிலும் யோபு இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர் என அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரில் உறுதியாய் இருப்பதை குறித்து வாசிக்கின்றோம். கடவுளின் வழி நடப்பவருக்கு துன்பங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. அப்படி இருந்தும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் யோபுவை போல உறுதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அவரது அன்பு சீடர்களாக, மக்களாக இருக்க முடியும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, சீடத்துவ வாழ்வில் சிலுவைகள் நிறைய உண்டு, அதனை நாம் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இறையாட்சிக்காக இழப்பது இழப்பே அல்ல, அது ஒரு வரம். இயேசுவை முன்னிலைப்படுத்தாது தன்னை முன்னிலைப்படுத்தும் யாரும் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று எபிரேயருக்கு கடிதத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்தொடரும் நாம் அவர் மீது நமது கண்களை பதிய வைத்து அவர் வழி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.